மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. நேற்றைய தினத்திலே பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்கிற தலைப்பிலே நாம் வார்த்தை தியானித்தோம். இன்றைக்கு அதனுடைய பிற்பகுதியிலே காணப்படுகிறதானே உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவை. உலகத்தை படைத்து அந்த உலகத்தை ஆளுவதற்காக ஜனத்தை உண்டாக்கினார். அந்த ஜனங்கள் எப்போதும் கர்த்தருடையவர்களாக காணப்பட வேண்டும் என்கிறதிலே ஆண்டவர் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். பூமியை படைத்தவர் இந்த மனிதனுக்காகவே அந்த பூமியை உண்டாக்கினார். இன்றைய நாளிலே பார்த்தது போலவே மரம், செடி, கொடிகள், காய்கனிகள் எல்லாம் மனிதனுக்காக உண்டாக்க, மனிதன் உண்டு புசித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மனிதனுக்காக இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் மனிதனுக்குள்ளே சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார் என்று நேற்றைய நாளிலும் கூட நாம் பார்த்தோம். இப்படியாக ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி அந்த மனிதன் அவருடைய சாயலால் படைக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த மனிதன், அந்த மனிதர்கள் அவருடையவர்களாகவே காணப்பட வேண்டும் என்கிறதிலே சிந்தை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் குடியிருக்க விரும்புகிறார், வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் தெரிந்து கொண்ட ஜனமும் அவரை தெய்வமாய் தெரிந்து கொண்ட சாதியும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் 33ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியாக தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அவருடையவர்களாய் எப்போது காணப்பட வேண்டும் என்கிறதிலே ஆண்டவர் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். இதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம். ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருப்பார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் அவர்கள் அவருடைய வார்த்தையின் மேலும் விசுவாசம் வைத்தவர்களாய் அந்த அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுவார்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நான் பார்க்கும்போது, உங்கள் அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு, வசனம் நமக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் அதற்கு முன்பாய் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், பாவ அழுக்கு நமக்குள்ளே காணப்படுகிற கொடிய துர்க்குணத்தையும் நாம் ஒழித்துவிட வேண்டும், அதை களைந்துவிட வேண்டும், நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அகற்றும் போதுதான் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரால் நடத்தப்படுகிறார்கள். அவரால் நடத்தப்படும் போது நாம்
அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இதை மனதிலே கொண்டு என்றும் நாம் அவருக்கு உடையவர்களாகவே நாம் காணப்படுவோம். அவரால் நடத்தப்படுவோம். அவரால் நடத்தப்படும் போது வலதுபுறம் சாய்ந்தாலும் இடதுபுறம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று சொல்லி அவர் பேசுகிற அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு தென்படி அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடத்தப்படக்கூடியவர்களாய் நாம் காணப்படும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே, இந்த உலகம், இந்த உலகத்திலே வாசம் பண்ணுகிற நாங்களும் முடிவுகளாய் இருக்கிறோம். முடிவுகளாய் எப்போதும் நாங்கள் முடிவுகளாகவே நாங்கள் காணப்பட உமக்கு உரியவர்கள். உண்மை நீர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை கரையத்துக்கு வாங்கி இருக்கிறீரப்பா. உம்மால் கரையத்துக்கு வாங்கி கொள்ளப்பட்டவர்களாகிய நாங்கள் என்றும் உடையவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். உம்மால் நடத்தப்படுவோம். உடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாகவும் வசனத்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே இருதயத்திலே பொக்கிஷம் போல காத்துக்கொள்கிறவர்களாகவும் நாங்கள் காணப்படணுமே. கர்த்தாவே, வருகை எப்பொழுது இருந்தாலும் உடைய வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு வரத்தக்கவர்களாக நாங்கள் என்றும் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துவி இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.